வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பர் டீலக்ஸ் படம். அந்த படத்தை பார்க்க போறோமா? இல்ல சூப்பர் டீலக்ஸ் படம்லாம் பார்க்க போறது இல்ல. சூப்பர் டீலக்ஸ் படத்துல வர விஜய் சேதுபதி அண்ணன் வந்து ஒரு லேடி கெட்டப், லேடின்னு சொல்ல முடியாது, திருநங்கை வேஷம் போட்டிருக்காங்க. அந்த கெட்டப்பை தான் நான் வந்து டிராயிங் பண்ணியிருக்கேன். அதான் நீங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லாம அந்த படத்தை நான் பார்த்துட்டனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் வந்து கதையை டக்குன்னு முடிச்சிடறேன். படத்துல வந்து 4 கேரக்டரா வருவாங்க. சமந்தா ஒரு கேரக்டர், விஜய் சேதுபதி ஒரு கேரக்டர், அப்புறம் நீலாம்பரி அதாவது ரம்யா கிருஷ்ணன் அவங்க ஒரு கேரக்டர், அப்புறம் அவங்களோட சேர்த்து ஒரு 4 பசங்க வருவாங்க. அது ஒரு கேரக்டரா மொத்தம் 4 இது வரும். படம் வந்து பாதி போறது, முக்காசி போற வரையுமே கதை வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு அதாவது தனித்தனி கதையா தெரியும், ஒரே கதையா தெரியாது. ஒரே படமா பாக்குறோமா இல்ல 4 படமா பாக்குறோமான்னு தெரியற ஒரு குழப்பமா இருக்கும். அப்படி இப்படி கடைசியா வந்து ஒரு இதுல வந்து முடிச்சுவாங்க. கடைசியா ஃபைனல்ல அவ்வளவுதாங்க கதை. மொத்தத்துல இந்த கதை கருத்து என்னன்ட்டு நான் சொல்லிட்டே இருந்தேன்னா சொல்லிட்டே போயிட்டே இருப்பேன். அதனால வந்து நீங்க மற்றதா நல்ல ரிவ்யூ சேனல்ல பாத்துக்கோங்க. இந்த படத்தை வந்து யார் யார் பார்க்கலாம்னா, நீங்க ஃபேமிலியா போற மாதிரி இருந்தீங்கன்னா சில பல நல்ல வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கேட்கலாம்னா நீங்க ஃபேமிலியா போய்க்கலாம். அப்படி இல்லை என்டர்டெயின்மெண்ட்டா நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க போகலாம். என்டர்டெயின்மெண்ட் மட்டும் எதிர்பார்க்குறவங்க இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து காண்டாயி தான் வருவீங்க. நான் அப்படிதான் காண்டாயி வந்தேன். நார்மல் பர்சன் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது, புரியணும்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வளன்னு தான் இழுத்துருக்காங்க. அதனால இல்லை நான் வந்து நல்ல கருத்தை எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த படம் கண்டிப்பா போய் பாருங்க. அப்புறம் இருக்கிற எல்லாருமே செம்மையா ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதியான சொல்லவே வேணாம், சமந்தா அதுக்கு மேல, அதாவது நல்லா தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதை நான் அப்படி சொல்றேன், நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேல ஏதோ ரிவ்யூ அதிகமாக எனக்கு பண்ண தெரியாது. ஸோ வந்து நான் டிராயிங் பண்ண போயிடுறேன். இந்த வீடியோவில் என்னென்ன மெட்டீரியல்லாம் நான் யூஸ் பண்ணி டிராயிங் பண்ணியிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, அதில் நீங்கள் போய் வாங்கிக்கலாம். இப்போ இந்த வீடியோ பாருங்க.
வீடியோ முதல்ல கிடைச்சா பார்த்து எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க டவுட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்க. டவுட்டை கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ கொடுத்தது நல்லா இருந்துச்சா எப்படி இருந்துச்சுன்ட்டு சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு ரிவ்யூ பண்ணலாம் தெரியாது. அந்த வாய்ஸ் கரெக்டு தான். ரிவ்யூ பண்ண தெரிஞ்சா நான் இங்கே இருக்க மாட்டேன் தான். ஓகே, இதே பர்சனலாக ஏதாச்சும் ஷேர் பண்ணுச்சுன்னா எந்த மீடியாவில் வேணாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். இதே உங்களுக்கு ஏதாவது டிராயிங் நான் வரைச்சுன்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க, நான் வரைச்சுறேன். தேங்க்ஸ் ஃபார்